இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. கேரள மாநிலம் தமிழ்நாடு எல்லை கோவிந்தாபுரம் அடுத்த முத்தலமட கிராம பஞ்சாயத்து நிர்வாக குழுவால் மேம்பாட்டு நிதி வெட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செவ்வாய்க்கிழமை காலை முத்தலமட மக்கள் மேம்பாட்டு முன்னணியால் போராட்டம் தொடங்கியது. இருப்பினும் காவல்துறை முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாகவும் நீதி கிடைக்கும் வரை குடிசை கட்டி போராட்டம் தொடரும் என்றும் முத்தலமட மக்கள் மேம்பாட்டு முன்னணியின் தலைவர்கள் தெரிவித்தனர். முத்தலமட பஞ்சாயத்தில் பிரபலமான திட்டங்களை ரத்து செய்ததற்கு எதிராக மக்கள் மேம்பாட்டு முன்னணி என்ற பெயரில் முன்னாள் முத்தலமட பஞ்சாயத்து தலைவர் கல்பனா தேவி மற்றும் துணைத் தலைவர் தாஜுதீன் ஆகியோர் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு குடிசை கட்டி போராட்டத்தை தொடங்குகின்றனர். புதிய நிர்வாகக் குழு 25 லட்சம் மதிப்புள்ள பரப்பிக்குளம் குறியார்குட்டி காட்டுச்சாலை, 58 லட்சம் மதிப்புள்ள பள்ளம்புழா பாலம் மற்றும் 15 லட்சம் மதிப்புள்ள தேக்கடி காட்டு சாலையை அகற்றிவிட்டதாக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கல்பனா தேவி தெரிவித்தார். இவற்றை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்வது பல வீடற்ற குடும்பங்களை பாதிக்கும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். 1058 விண்ணப்பங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 வீட்டு திட்டங்கள் இதனால் நிச்சயமற்றதாகிவிட்டதாக முத்தலமட ஜனகிய விகாஸ்தல முன்னணி தலைவர் லுஜிபாரா மாரியப்பன் தெரிவித்தார். சில பிரபலமான திட்டங்களை மீண்டும் திருத்த முடிவு செய்வதன் மூலம் கிராம சபை முடிவுகள் சீர்குலைக்கப்படுவதாக அவர் கூறினார். மத்திய செயற்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் மறு ஆய்வு தாமதமானால் உள்ளாட்சி தேர்தல்களுடன் அது நிச்சயமற்றதாகிவிடும். பின்னர் அது நடக்காத சூழ்நிலை ஏற்படும். வீடு தேடி காத்திருக்கும் 200க்கும் மேற்பட்ட பழங்குடியினருக்கு இது பின்னடைவாக இருக்கும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். முன்னாள் முத்தலமட பஞ்சாயத்து தலைவர் கல்பனா தேவி கூறுகையில், புதிய நிர்வாக குழு 48 திட்டங்கள் போன்ற பிரபலமான திட்டங்களை ரத்து செய்துள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் முத்தலமட பஞ்சாயத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் புதிய திட்டங்களுக்கு பணம் திருப்பிவிடப்பட்டதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். முன்னாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் எம் தாஜுதீன் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார். ஜனகிய விகாஸ்தல முன்னணி தலைவர் மாரியப்பன் லுக்லி பாரா தலைமை தாங்கினார். சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ அப்பாஸ். 3 കൊല്ലം ഉണ്ടെങ്കിൽ സൂപ്പറായിട്ട് മുഴുവനും വീടുകൾ പൂർത്തീകരിക്കാൻ കഴിയും. കോടിക്കണക്കിലാണ് ഫണ്ടുകൾ. 49 കോടി എന്ന് നയിക്കുമ്പോൾ കേരളത്തിലെ ഏത് പഞ്ചായത്തും ഇത്ര ഫണ്ട് വരുന്നില്ല. അത് കൃത്യമായി ഉദ്യോഗസ്ഥരും ഭരണാധികാരികളും ഒരുമിച്ച് നിന്നാലേ ഇത് എന്താകാൻ പറ്റും, ജനങ്ങളുടെ കയ്യിൽ കിട്ടും. ഇത് അങ്ങോട്ട് വലിച്ച് ഇട്ട് ഉദ്യോഗസ്ഥരെ സംരക്ഷിക്കാൻ ഒരാൾ, നമ്മൾ എന്തെങ്കിലും ചോദിക്കാൻ പോയാൽ ഉദ്യോഗസ്ഥരെ സംരക്ഷിക്കാൻ 4 മെമ്പർമാരാണ്. നമ്മളൊന്നും സംസാരിക്കാൻ പാടില്ല. ഞാനെന്തോ ഒരു അഹങ്കാരം പിടിച്ച ആളെന്നാണ് ഇവർ പറയണത്. ഇപ്പോൾ ചോദ്യം ചോദിക്കാൻ പോയാലേ ന്യായന്മാരും ഇവിടെ കേൾക്കാൻ പാടില്ല. അപ്പോൾ എനിക്കൊന്ന് പറയാനുള്ളത്, അതുപോലെ പല കാര്യങ്ങൾ കടവിൽ നിങ്ങൾ ഇടപെട്ടിട്ടുണ്ടായിരുന്നു. കടവ് കോളനി കലക്ടറെ കൊണ്ടുവന്ന് ബഹുമാനപ്പെട്ട MLA കൊണ്ടുവന്ന് അവിടെ യോഗം വിളിച്ചു. യോഗം വിളിച്ച എന്താണ്, 6 സെന്റില് ഒരാള്, 2 സെന്റ് ഒരാള്, 3/4 സെന്റ് ഒരാളാണ്. അപ്പൊ അവര് ഉദ്യോഗസ്ഥർക്ക് കെട്ടാൻ പറ്റില്ല. അപ്പൊ എന്ത് ചെയ്തു, ഒരു അപ്പാർട്ട്മെന്റ് നമുക്ക് പണിയാം എന്നായി. ഇവിടെ കോടികൾ ഫണ്ടുണ്ട്. 1 കോടി രൂപ